ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட ரெண்டாவது எலிமெண்ட் கீழே இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. இமேஜ் தான் வேறு வேறு தவிர மற்றபடி எல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே இருக்கிற விஷயத்த நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் இப்போ கீழே இருக்கிற விஷயம் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூ வாட்சிங் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் இது மாதிரி வரணும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டாப்பில் வந்து லைட்டாக நான் கொடுத்துக்கிறேன், ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். இங்கே இந்த கண்டெய்னரில் மார்ஜின் டாப் 30 px கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட கார்டு வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பிக் கார்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து நம்ம வந்து மீடியம் சைஸ் கார்டு இல்லை ஏதாவது ஒன்று கொடுப்போம். ஜஸ்ட் வந்து நம்ம கொடுக்குற நேம் தான். ஓகே, நான் வந்து எம் கார்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். MED கார்டு .js. ஓகேவா? நீங்கள் நேம் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ இதில் நம்ம எப்பவும் போல பண்ணுறது தான். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் இந்த ஒரு ரியாக்ட். ஓகேவா? ரியாக்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ ஸ்டைலட் ஃப்ரம் ஸ்டைல்டு காம்போனன்ட்ஸ். இதில் வந்து கிளாஸ் MED கார்டு எக்ஸ்டென்ஸ். இதில் இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு மெத்தடு காட்டுறேன். பட் எல்லாமே ஒன்று தான். ஜஸ்ட்டு எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால react.component. ஓகேவா? இல்லை எக்ஸ்போர்ட் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்படி கூட பண்ணலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் எழுதி அந்த MedCard அப்படிங்கிறத எழுதினீங்க அப்படின்னா இது எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ இப்படி கூட நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இங்கே பண்ண மாதிரி மேலே டாப்லேயே இப்படி கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ சில பேர் இப்படி பண்ணுவாங்க, சில பேர் இப்படி பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களை பொறுத்து இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஓகே, இது உள்ளே வந்து நம்ம ரெண்டர் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டர் ஃபங்க்ஷன் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இந்த ரிட்டர்ன் பண்ணுறது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டெய்னர் போட போகிறோம். ஸோ எப்பவும் போல் கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் உள்ளே வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு இமேஜ் வரும். ரைட்டா? இமேஜ் அது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்காக இருக்க போது இமேஜ் வரும். ஸோ அதை கீழே போயிட்டு நான் வந்து அதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் கண்டெய்னர் ஈக்குவல்ஸ் டு ஸ்டைலர் டாட் இது வந்து வியூவாக இருக்க போது. ஸோ வியூ ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் இமேஜ் ஈக்குவல் டு ஸ்டைலர் டாட் இமேஜ் இது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது பண்ணியாச்சு. இப்போ இங்கே போயிட்டு இதை சேவ் பண்ணிட்டு இப்போ இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்க்ரோல் வியூ முடிஞ்ச அப்புறம் இந்த ஸ்க்ரோல் வியூ கிடையாது. ஓகே, இந்த பிக் கண்டெய்னர் வந்து முடிஞ்ச அப்புறம் ஓகேவா? இந்த ஸ்க்ரோல் வியூ வந்து டோட்டல் ஸ்க்ரோல் வியூ இது எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த கண்டெய்னர் இந்த பிக் கண்டெய்னர் அப்படிங்கிறது முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஒன்று கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த டெக்ஸ்ட்டு தான் வந்து எப்படி சொல்கிறது, நார்மல் இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்காக இந்த கண்டினியூ வாட்சிங் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்காக. ஸோ இது ஏன் ஒரு நாள் ஆகிட்டுருக்கு, நான் எக்ஸிட் பண்ணிட்டு என்னோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுப்போம். கண்டினியூ டெக்ஸ்ட். ஓகேவா? கண்டினியூ வாட்சிங். ஸோ இங்கே நம்ம ஃபிக்மாவில் என்ன பண்ணோமோ அதை அப்படியே பண்ணியிருக்கோம். கண்டினியூ வாட்சிங், அவ்வளோதான். கீழே போயிட்டு இப்போ அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் இது உள்ளே வந்து கண்டினியூ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோமா ஈக்குவல்ஸ் டு ஸ்டைலர் டாட் வியூ. ஓகே, இது உள்ளே வந்து இப்போது நம்ம வந்து இதோட கலர் ஓகேவா, இதோட கலர் வந்து நான் B8 B6 BCன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு இது ஒரு கலர் தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே கலர் முதல்ல கொடுத்தாச்சு. முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். சேவ் பண்ணுவோம்.
இந்த இடத்துல வேறு எதுவும் இருந்திருக்கே, இது எப்படி அங்கே போச்சு? அது வேறு ஏதோ ஒரு சின்ன எரரு. இப்போ அதை சரி பண்ணிடலாம். மறுபடியும் சேவ் பண்ணோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகும். டெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு வருது. என்ன ஒரு வருது? ஆமாம்ல, நம்ம வியூ பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்சுவலாக இது டெக்ஸ்ட் பண்ணோம். வியூவில் போயிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டு வந்து ரெண்டர் பண்ண முடியாது. அதை நான் மறந்தே போயிட்டேன். இப்போ இதை சேவ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக நமக்கு தெரியுது. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாகவே தெரியுது. ஸோ இப்போது நான் இதில் வந்து மேபி வந்து கலர் கொஞ்சம் மாற்றி விட்டுறலாம். இந்த கலர் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லைட் க்ரே பண்ணிப்போம். லைட் க்ரே. அதில் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 15 pxம், ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 600ம். இதெல்லாம் நார்மல் CSS. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது வந்து அப்பர் கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் CSS. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்துட்டு நம்ம வந்து மார்ஜின் டாப் இது எல்லாமே இங்கே டிஃபைன் பண்ணுவோம். ஸோ மார்ஜின் டாப் 20 px. நெக்ஸ்ட் வந்து ஒரு மார்ஜின் லெஃப்ட் வந்து 10 px. லைட் க்ரே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. க்ரே வச்சுப்போம். சேவ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ கண்டினியூ வாட்சிங் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. பட் அந்த கலர் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஃபிக்மாவில் போயிட்டு கலர் முதல்ல நல்ல கலர் ஒன்று சூஸ் பண்ணுங்க. இதில் தெரிகிற மாதிரி பட் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இந்த கலர் வச்சுப்போம். B4 அப்படிங்கிற கலர். ஸோ கலர் வந்து #B4. ஓகே. ஏதோ ஒரு ஏர் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏர் வந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் ஜாவாஸ்கிரிப்டில் இல்லை நெட்டு ப்ராப்ளம்னால கூட வராது. பிகாஸ் இது வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இது மோஸ்ட்டாக வந்து நெட்டு ப்ராப்ளம்னால வந்த ஒரு எரர் தான். நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இதில் போயிட்டு ரன் ஆன் ஆண்ட்ராய்டு சிமுலேட்டர் இப்போ ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. அப்போ ஏதோ நெட்டு ப்ராப்ளம் அப்படிங்கனால அது கட் ஆகிடுச்சு. பட் இப்போது அது நார்மல் பண்ணிட்டேன். இப்போது வந்து இந்த கண்டினியூ வாட்சிங் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபிக்மாவில் பார்த்த மாதிரி இந்த ஒரு சின்ன பாக்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் வேல்யூ வந்து 197 வித் வந்து நம்ம கோடில் பார்த்தோம் அப்படின்னா 197 அண்ட் ஹைட் வந்து இங்கே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஹைட் வந்து பத்தலை அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நான் வந்து காம்போனன்ட்ஸாக தான் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த கார்டு அப்படிங்கிறத இந்த MedCardல இதில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சது தான் இதில் தான் நான் பண்ண போகிறேன். இப்போது இதில் வந்து இந்த கண்டெய்னரில் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இதோட வித் என்ன, இதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வித் வந்து பார்த்திங்க அப்படின்னா 197. ஸோ 197 px. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹைட். ஸோ ஹைட் வந்து இது பேஸ்ட் பண்ணலாம். பட் இந்த பாயிண்ட் அப்படிலாம் வேணாம், இப்படி இருக்கட்டும். மீதி இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 4 px. அப்புறம் இப்போதைக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஓகே நான் பேக்ரவுண்டு போடுவோம். பேக்ரவுண்ட் வந்து இப்போதைக்கு ஒயிட். சேவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதில் போயிட்டு இந்த கண்டினியூ வாட்சிங் கீழே ஓகேவா, கண்டினியூ வாட்சிங் கீழே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம வந்து மெட் அப்படின்னு சொல்லி நம்மளோட அந்த கார்டை வந்து நம்ம நேம் போட்டாலே போதும். ஓகேவா? அந்த இது நேம் போட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க இப்போ நான் மேலே வந்து நான் இம்போர்ட் பண்ணவே இல்லை. நான் நார்மலாக போயிட்டு மெட் இந்த மாதிரி வந்து அந்த பாதி நேம் அடித்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே காட்டும். இதிலே போட்டிருக்கும் பாருங்கள், ஆட்டோ இம்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ட்ரி அடித்தேன் அப்படின்னா
மேலே போய் நான் பார்த்தேன் அப்படின்னா இப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே இம்போர்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் இது. ஓகேவா? இது ரியாக்டில் இருக்கிற ஃபீச்சர்லாம் கிடையாது. ஜஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர் இது. ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்துப்போம். சேவ் ஆகிடுச்சு. இப்போது இங்கே லோட் ஆகும். ஏன் லோட் ஆகலை? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து சின்னதாக வந்து சைடில் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த பாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. ஓகே. இதில் வந்து இப்போ பேடிங் இந்த மாதிரி இதெல்லாம் தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி இந்த கார்டை வந்து நம்ம மெட்கார்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து இது போடுவோம். அண்ட் கீழே போயிட்டு மெட்கார்ட் கண்டெய்னரை நம்ம க்ரியேட் பண்ணலாம். கான்ஸ்ட் இதில் வந்து ஈக்குவல்ஸ் டு ஸ்டைலர் வியூ. ஓகேவா? இதில் தான் நம்ம வந்து மார்ஜின் டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு இது எல்லாமே நம்ம எழுத போகிறோம். ஸோ மார்ஜின் டாப் ஃபஸ்ட்டு. ஸோ மார்ஜின் டாப் வந்து நார்மலாக 20 px. அதே மாதிரி மார்ஜின் லெஃப்ட்டு வந்து 10 px. ஓகே. ஸோ எழுதிடலாம். இது எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் எப்படி வந்து இமேஜ் வர வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் இமேஜ் வந்து நம்ம லிங்க் வழியாக வர வைக்க போகிறது கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து ஏன்னா லிங்க் வழியாக வர வச்சா உங்களுக்கு ஆல்ரெடி வர வச்சு உங்களுக்கு தெரியும். பட் சேம் ஃபோல்டரில் இருக்கிற ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பழக்கமாகும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிங்க் வழியாக வர வைக்காமல் நம்ம ஃபோல்டரில் சில இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்வைப்பபிள் கார்டாக மாற்றலாம். அண்ட் இன்னும் சில முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. யூஐ டிசைன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே நம்ம சேர்த்து பண்ணுவோம். ஓகேவா?